ஹாய் வீவர்ஸ், நான் உங்கள் ஜோதி. படித்ததில் பிடித்த கதைகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். கதை 29. திறமைசாலி. ஒரு மாபெரும் கூட்டம். 2 பேச்சாளர்களுக்கிடையே போட்டி. யாருடைய பேச்சு அதிக கைத்தட்டல் பெறும் என்று கூட்டம் துவங்குவதற்கு முன் இருவரும் ஒரே அறையில் அமர்ந்து அன்றைய கூட்டத்தை பற்றி விவாதித்து கொண்டிருந்தார்கள். அப்போது ஒரு பேச்சாளருக்கு தொலைபேசி அழைப்பு வர அவர் எழுந்து போனார். அவரது பேச்சு குறிப்புகளை அவசரத்தில் மேஜையிலேயே வைத்துவிட்டு சென்றார். அவர் திரும்பி வருவதற்குள் போட்டி பேச்சாளர் அந்த குறிப்புகளை படித்துவிட்டார். அந்த குறிப்புகள் அவர் தயாரித்திருந்ததை விட நன்றாக இருந்தது. கூட்டம் துவங்கியது. அடுத்தவர் குறிப்பை பார்த்தவருக்குத்தான் முதலில் பேச வாய்ப்பு. எதிர் பேச்சாளர் எழுதி வைத்திருந்த குறிப்புகளை எல்லாம் எடுத்து தன்னுடைய கருத்துக்கள் போல் பேசினார். ஏக கைத்தட்டல். எதிரி பேச்சாளருக்கு விஷயம் புரிந்துவிட்டது. அடுத்து அவர் பேச வேண்டும். ஆனால் பேசுவதற்கு ஒன்றும் இல்லை. என்ன செய்வது? எழுந்தார். மைக்கை பிடித்தார். முதலில் எனக்கு முன்னால் பேசிய நண்பருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு தொண்டைக்கட்டு, சரியாக பேச முடியாது. என்னுடைய உரையை நீங்கள் வாசிக்க முடியுமா என்று கூட்டம் துவங்குவதற்கு முன் கேட்டேன். அவர் பெருந்தன்மையாக ஒத்துக்கொண்டார். அவருக்கு என் நன்றிகள் என்று கூறி அமர்ந்தார். சூழ்நிலைகளுக்கு ஏற்ப செயல்படுபவன்தான் புத்திசாலி, திறமைசாலி. நன்றி.